தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. தனுசு ராசி ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தேவையில்லாத தலைவலி, நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு தலைவலி ஏற்படும். அதே சமயத்தில் அவற்றையெல்லாம் நீக்குவதற்கு இறை வழிபாட்டை மேற்கொள்ளும். இந்த நேரத்தில் கடலூரில் அருள்வாழக்கூடிய, திருவந்திபுரத்தில் அருள்வாழக்கூடிய கைகிரிவர் பெருமாள மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் வியாபார விஷயமாக, தொழில் சார்ந்த விஷயங்களில், கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்தி அவற்றில் மன நிறைவு அடையும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மகர ராசி அன்பர்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்வாழக்கூடிய சிக்கல் சிங்காரவலர் மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. கும்பராசி 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளால் லாபத்தை அடையும் நாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழிலில் லாபத்தை பார்க்கும் ஒரு அற்புதமான நாள். மரியாதை நிமித்தமான சந்திப்புகளை நிகழ்த்தும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள் நாகர்கோவிலில் அருள்பாலிக்கூடிய நாகநாத சுவாமிகளை மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மிகவும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. மீனராசி 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழிலில் ஏற்பட்ட தொய்வு, கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட தொழிலில் ஏற்பட்ட தொய்வு, தட்டுப்பாடு, உணவக தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேஸ் தட்டுப்பாடு, இது மாதிரி விஷயங்களால மனக்குழப்பம், அவற்றை எல்லாம் எளிதாக தெளிவான சிந்தனையோடு இறை வழிபாட்டோடு சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மீனராசி என்பர்கள். மதுரையில் அல்பாலிக்கக்கூடிய கள்ளழகர மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.